கச்சேரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்குது, அது எப்படின்னு பார்த்து வச்சுருக்கேன். நான் வணக்கண்ணே. வணக்கம். இந்த பசங்களாம் உட்காந்து சரக்கு அடிப்பாங்கல்ல, அந்த இடம் கிடையாது. சரக்கு அடிக்கிறது. ஆமாம். இப்படியே போனீங்கன்னா லெஃப்ட்டு திரும்ப பீச்சாங்காய் பக்கம். பீச்சாங்க. சரிண்ணே. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும். சரி. ரைட் சைடில். சரி. அந்த மரத்துக்கு கீழே உட்காந்து எல்லாம் தண்ணி. அப்படியா? ரொம்ப சந்தோஷண்ணே. வணக்கண்ணே. பார்த்து வர மாட்டியா சார்? இதே சார், என்ன தெரியல சார். ஆமா, அன்னைக்கு நான் சார். அன்னைக்கு நடந்து போனா இன்னைக்கு பைக்கு. அதெல்லாம் தொழில் ரகசியம் சார். ரொம்ப பிஸ்னஸில் பிஸியாக இருக்கு சார். அப்புறம் பார்க்குறேன் சார். பார்த்தா சார். அப்புறம் பார்க்குறியா? ஆமாம் சார். பார்த்துக்கோப்பா. பார்த்து சார். 6 months later. என்ன பழப்பு இது? மாதத்துக்கு 2 கச்சேரி வருது. இந்த 2 கச்சேரி வச்சுட்டு எப்படி குடும்பத்தை ஓட்டுறது? அதுவும் அடுத்த மாதம் புரட்டாசி மாதம். புரட்டாசியில் ஒருத்தன் ஒரு கச்சேரிக்கு கூப்பிட மாட்டான். நம்ம என்னத்த பண்ணி என்னத்த குடும்பம். சார் என்ன ஞாபகம் இருக்கா சார்? ஓ, நீயா? ஆமாம் சார். ஆமா, அன்னைக்கு நடந்து போயிட்டு இருந்த, அப்புறம் பைக்கில் போனேன். இப்போ கார்ல வாங்கியிருக்க போல சார். அதெல்லாம் தொழில் ரகசியம் சார். அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லப்பா. அதாவது சார், இந்த டாஸ்மாக் இருக்குல்ல, டாஸ்மாக். ஆமா, அதுல எல்லாரும் குடிச்சிட்டு, அதான் வீட்டுக்கு தெரியாம குடிச்சிட்டு அந்த பாட்டில வெளியே போடுறாங்க பாத்தீங்களா? ஆமா, அந்த பாட்டில பூரா கலெக்ட் பண்றேன் சார். ஒரு நாளைக்கு 500 பாட்டில் சார். அதாவது ஒரு நாளைக்கு 5000 ரூபா, வருஷத்துக்கு 18 லட்சம் சார். அதை வச்சு பல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காம பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்றேன். பிரான்ச்சஸ் ஓப்பனிக்கு உங்களை கண்டிப்பா கூப்பிடுறேன். வட்டா சார். பாய். 18 லட்சமா? The next day.